Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு vlog பார்க்க போறோம். பட் இந்த vlog எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என் அம்மா இன்னைக்கு என் கூட ஒரு நாள் ஃபுல்லா சுத்த போறாங்க. ஸோ இன்னைக்கு நியூ ஜெர்சிக்கு வந்திருக்கோம். ஸோ வந்ததும் ஃபர்ஸ்ட் A to B வந்துட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டருக்கு பன்னீர் பெப்பர் ஃப்ரை, அப்புறம் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் அண்ட் மஷ்ரூம் கிரேவி. இது வந்து எங்கள் அம்மா மினி லஞ்ச்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு தாலி. ஸோ என் ஹஸ்பண்ட் ஒரு தாலி வாங்கியிருந்தாங்க. என் பையன் வந்து ஆஸ் யூஷுவல் கொத்து பரோட்டா, அது இல்லை இது வந்து சில்லி பரோட்டா. ஸோ சாப்பிட்டுட்டு ஒரு 2 கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்திருக்கிற கோயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரிட்ஜ் வாட்டர் பாலாஜி டெம்பிள். ஸோ இந்த கோயில் பற்றி நம்ம நிறைய விலாக்ஸில் பார்த்துட்டோம். ஸோ அப்படியே நாங்கள் சாமியை கும்பிட்டுட்டு கொஞ்சம் பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஒரு கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலகத்திலேயே இருக்கிற 2வது பெரிய கோயில் சுவாமி நாராயண அக்ஷர்தம். ஸோ இந்த கோயில் வந்து இப்போ ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சுட்டாங்க. ஸோ ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். எங்கள் அம்மா போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட இடம் இது ஒன்று. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அழகான இடம் அது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போனதுக்கும் இப்போ போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த கோயிலுக்கு நீங்கள் இதுக்கப்புறம் வரப்போகிற பிளான் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. நிறைய டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டைம் படி நீங்கள் ஒரு நாள் முன்னாடி கூட நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். கூட்டம் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த கூட்டத்தோட டபுள் ஆர் ட்ரிபிள் இல்லை அதை விட ஜாஸ்தி கூட பண்ணிக்கலாம். பெரிய க்யூஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக வாங்க. சம்மர் டைமில் வரீங்க அப்படின்னா செம்ம வெயில் இருக்குது. ஸோ கொஞ்சம் அந்த வெயிலுக்கு தணிஞ்ச பிறகு ஒரு 4 மணி அந்த மாதிரி வர முடிஞ்சால் அப்படி வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதே சமயம் வின்டர்லலாம் வரீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பிளேஸு. அதுவும் நைட் டைமில் ரொம்ப அழகான லைட்ஸ் எல்லாம் போட்டு அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் நான் நைட் வியூ இதை பார்க்கல. ஏன்னா நாங்கள் இன்னொரு ஸ்டேட்லேருந்து வரோம் இல்லையா, இது இங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 2.5 hours ஆகும். ஸோ அதனால வந்து நைட்டு டைமுன்றது கொஞ்சம் ட்ராவல் பண்ணி வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அங்கேயே இருந்துட்டு வரவங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 வாட்டி வந்திருக்கேன் இதே கோயிலுக்கு. ஸோ அப்போ பார்த்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து இந்தியன்ஸ், ஹிந்துஸ் அந்த மாதிரி வருவாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. எல்லா நாட்டு மக்களுமே வராங்க. ரிலீஜன்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ எல்லாருமே வர்றதுனால இந்த கூட்டம் வந்து எதிர்பார்த்தது தான் இது. அதுவும் இப்போ தான் ஃபுல்லாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருக்குன்றது போது இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் வந்து குழந்தைங்களெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் வரணும். கூட்டத்துக்கு நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு கோயிலுக்கு வந்து நம்ம யூஎஸில் இவ்வளோ கூட்டத்தை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இப்போ திருப்பதியில் கூட்டம் இருக்குன்னா அது வேறு விஷயம். பட் இந்த கோயிலில் கூட்டம் இருக்குன்றது வந்து எங்களுக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ அழகான கோயில். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரீங்க, இந்த கோயிலை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ஒரு இன்ட்ரடக்டரி வீடியோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன பர்பஸ்க்கு இந்த கோயில் கட்டினாங்க, எப்படி கட்டினாங்க, என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. சாமி வந்து உள்ளே போய் நம்ம எடுக்க முடியாது. ஸோ அதனால நான் இந்த வீடியோவில் அவங்க எடுத்த வீடியோ தான், அதை நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சுக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ மெயினாக வந்து சுவாமி நாராயணன், அப்புறம் வந்து பல வகையான நம்மளோட சவுத் இந்தியன் சாமி, அதுவே வந்து கொஞ்சம் நார்த் டச்சோட இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்குற அந்த ஃபுல் கோயில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அப்படியே நம்ம மகாபாரதத்துலலாம் தேவர்லோகம் அப்படின்வாங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கேன் இல்லையா, இதெல்லாம் சின்ன பாட்டு தான் இது. ஆனால் மொத்த கோயிலுமே பார்த்திங்கன்னா படிப்படியாக அவங்க வேலைப்பாடுகள் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல பார்த்து நீங்கள் பிரமிச்சிருக்கும் போது நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம். அது ஒரு பிரமிப்புனா நெக்ஸ்ட் லெவல் அதை விட பிரமிப்பு. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. ஸோ உள்ளே வந்து வீடியோஸ், ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கக்கூடாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான். நாங்கள் போட்ட அப்பாயின்மெண்ட் டைம் பார்த்திங்கன்னா 3:30. ஸோ 3:30க்கே வந்து வெயில் செம்ம ஜாஸ்தியாக இருந்துச்சு. நல்லா அதாவது உள்ளே தான் போய் வீடியோ, ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது. வெளியே ரொம்ப அழகாக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா முடியல. ரொம்ப வந்து டயரிங்காக எக்ஸாஸ்டாக ஆகுற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் அப்படியே லைட்டாக உங்களுக்கு சுற்றி காமிச்சிருக்கேன். ஒவ்வொரு பாட்டிலையும் இருந்து அவ்வளோ அழகான ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு இடமும் அவ்வளோ அழகான வேலைப்பாடுகள் இருக்குது. ஸோ இப்போ அந்த சைடில் இருக்க மண்டபம்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு கலரில் இருக்கும். அப்புறம் அந்த கோபுரம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் மார்பிளில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோயிலோட 2 பக்கமுமே வந்து கூட்டமாக யானையோட சிலைகள் வச்சுருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து ஆண் யானை எல்லாத்துக்கும் தந்தம் இருக்கிற மாதிரி, இன்னொரு பக்கம் வந்து பெண் யானைகள் கூட்டமாக இருக்கிற மாதிரி.
அந்த பெண் யானை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு யானைக்கு வந்து 7 தந்தங்கள் இருக்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் இப்போ வீடியோவில் வரும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நம்ம இதுதான் மெயின் கோயிலுக்குள்ளே நம்ம இப்போ என்டர் ஆகுறோம். ஸோ 2 சைட்லேயும் நிறைய போஸ்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம படிச்சுக்கிட்டே இப்போ க்யூஸ் நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப பெரிய க்யூஸுன்ட்டு. ஸோ அது நம்ம அகெயின் போர் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் இன்வால்வ் ஆன வாலண்டியர்ஸ், அப்புறம் வந்து எத்தனை வருஷங்கள் கட்டினாங்க, குருஸ் பற்றி எல்லாமே இருந்துச்சு. கோயிலுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் பாட்டில் கூட அலௌடு இல்லை. அங்கே ஒரு டேபிள் வச்சுருக்காங்க, அங்கே நம்ம வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பாட்டில்ஸை எடுத்துக்கலாம். ஸோ அந்த லெவலுக்கு வந்து செக்யூரிட்டி இருக்குது. ஏன்னா வந்து எதுவுமே டச் கூட நம்ம பண்ணக்கூடாது, அந்த அளவுக்கு பார்த்து தான் வச்சுருக்காங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் சம்மர் டைமில் வரீங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஷேடுக்கு ஹேட்டோ அம்ப்ரெல்லாவோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து பெரிய கோயில், நீங்கள் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு யானை சிலை, அது கொஞ்சம் அப்படியே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அது வந்து சைடு வியூ, அந்த கோயிலோட சைடு வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதோட அழகை ரசிக்கிறதுன்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கோயில் தான் இது. இன்னைக்கு வந்து கூட்டம் வந்து சுமாரான கூட்டம் தான், அதுவே இப்படி இருக்குது. நாங்கள் வந்து சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆன உடனே வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போக போக கூட்டம் ஜாஸ்தியாக இன்னுமே சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஷாப்பிங்க்கு வந்து சில ஐட்டம்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து சோப்ஸ்லாம் சேல்க்கு பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நான் சோப் செய்வேன் இல்லையா, ஸோ அப்படியே வாசனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நானும் எங்கள் அம்மாவும் பார்த்துட்டு இருக்கோம். இது தவிர்த்து வந்து இங்கே நிறையா ஆர்கானிக்கான ஐட்டம்ஸு அந்த மாதிரியான இதெல்லாம் நிறையா செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஷீக்கக்காய் சோப்பு அது வச்சுருந்தாங்க, அதாவது ஹேருக்கு போடுற சோப்பு தான். பட் அது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல் பேக்கேஜாக வச்சுருந்ததுனால என்னால் வாங்க முடியல. ஏன்னா எப்படி இருக்குன்னே தெரியாது இல்லையா, ஒரு பீஸு வச்சுருந்தா கண்டிப்பாக நான் வாங்கி ட்ரை பண்ணியிருப்பேன். ஏன்னா ஷீக்கக்காய் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஹேர்க்கெலாம் அப்படின்ட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் ஆர் கலெக்டபிள்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் அதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம வந்து ஏதாவது ஒரு இங்கே இந்தியன் ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஹவுஸ் வார்மிங், இல்லை ஏதாச்சும் ஒரு கல்யாணமோ, இல்லை நல்ல ஒரு கிஃப்ட் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம இங்கேயே வாங்கி ஏதாவது கொடுக்கலாம் நம்ம. ஏன்னா எல்லாமே வந்து நம்மளோட டச்சோடு இருக்கும், அதே மாதிரி ஸ்பெஷலான ஒரு கிஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கோயிலேருந்து வாங்கி கொடுக்குறோம் இல்லையா. ஸோ சிலைகள் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. கோயிலே அழகாக இருக்கும்போது அது சிலைகளோட வேலைப்பாடுகள் கேட்கவே வேண்டாம். குட்டி குட்டி மந்திரமே வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு நம்ம அப்படியே வாங்கிட்டு போய் வீட்டில் போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஷாப்பிங் பிளேஸை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு டுகோ எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஸ்வீட் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸுக்குன்னு தனியாக ஒரு இடம் வச்சுருந்தாங்க, நீங்கள் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அப்புறம் வந்து அங்கேயே இருந்து சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு தாலிஸ், ஃபுட்டு, ஸ்நாக்கு, டீ, காஃபி அந்த மாதிரி ஐட்டம்ஸுமே இருக்குது. இதில் இந்த கோயிலில் வந்து கம்ப்ளீட்டாக ஆனியன் கார்லிக் போடாமல் தான் சமைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டுமே நீங்கள் வந்து டேஸ்ட் பார்க்கலாம். ஸ்வீட்ஸுமே நிறையாவே இருந்துச்சு. இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம். ஸோ போன விலாக்லாம் நான் இந்த பிளேஸை உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ 2 மண்டபம் மாதிரி இருக்கும். 2 மண்டபத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் கோயில் உங்களுக்கு தெரியும். எங்கள் அம்மாவுக்குமே இந்த கோயில் ரொம்ப பிடிச்சி போச்சு. இவர் வந்து பார்த்திங்கன்னா நீல்கந்த் வர்ணி. இந்த கோயில் வந்து இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குன்னா இவரும் ஒரு காரணம். இவர் ஒரு சுவாமிநாராயணனோட ஃபாலோவர். இப்போ இறந்துட்டதுனால இவரும் ஒரு கடவுள் தான்.
ஸோ இந்த vlog உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.